வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். இரவே போன காலாம் விஜய் எடப்பாடி பழனிசாமி போனில் பேசினாரா? நடந்தது என்ன? வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது நடிகரும் அரசியல்வாதியுமான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியிருந்த செய்திகளெல்லாம் இடம்பெடுத்து வருகிறதா. இந்த நிலையில்தான் நேற்றிரவு விஜய் அவர்கள் மேற்கொண்ட வார இறுதி பயணத்தின் போது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல் எல்லாம் வெளியாகியுள்ளதா. ஆனால் இந்த போன் தான் கால் உரையாடல் இன்னும் உறுதி செய்யப்பட்ட நிலையில்தான் பேசப்பட்டு வருகிறதா. அதாவது திருவாவூர் பயணத்திற்கு பின் எடப்பாடி பழனிசாமியுடன் விஜய் அவர்கள் போனில் பேசியதாக கூறப்படுகிறதா. இரு தரப்பிலிருந்தும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தும் இல்லை என்றாலும் அரசியல் வட்டாரங்களில் அத்தகைய போன் கால் உரையாடல் நடந்திருக்கலாம் என்றும் அதற்கான முக்கிய அரசியல் தாக்கங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கலாம் என்றும் அரசியல் விமர்சனங்கள்லாம் தெரிவித்து வருவதாக செய்திகள் வெளிவந்தன. விஜய் தனது கட்சியின் வியூகம் மற்றும் அடுத்த தேர்தல்களில் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய கூட்டணிகள் பற்றி மௌனம் காத்து வருவதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளாராம். இந்த சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் தொலைபேசியில் அழைத்ததும் அரசியல் வியூகங்கள்லாம் மேலும் வலு சேர்க்கும் விதமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா. தமிழ்நாட்டில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து பல கட்சிகள் கூட்டணிக்கு அழைத்து வருகிறார். அதில் ஒன்றுதான் பாஜகவுடன் வலுவான கூட்டணி அமைத்தும் கூட அவர் கண்டிப்பாக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில்தான் அடுத்தடுத்த முக்கியமான கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு அழைத்து வருகிறார். அவரின் இந்த செயல் கேள்விதான் ஒன்று எழுப்பியுள்ளதாம். அதாவது திமுக ஆட்சியை கண்டிப்பாக அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உள்ள ஒற்றை எண்ணம் கொண்ட கட்சிகள் தான் அதிமுகவுடன் கண்டிப்பாக கூட்டணியில் இணைய வேண்டும். விஜய் திமுக ஆட்சிக்கு எதிராகத்தான் போராடுகிறார். எனவே எல்லா கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பது அவருடைய கட்சி பொருந்தும். எங்களது பொதுவான கருத்து என்னவென்றால் இந்த கட்சி அந்த கட்சி என்றில்லை. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப நினைக்கும் யாராலும் ஒற்றை கருத்துடைய கூட்டணிக்கு கண்டிப்பாக எங்களுடன் கூட்டணிக்கு வரலாம். எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை என்றுதான் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியின் விவாதங்களும் இருந்தார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ளது. உரிய நேரத்தில் நாங்கள் கூட்டணி குறித்து தெளிவான பார்வையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று எடப்பாடியார் கூறியிருந்தாராம். பின் அதை மட்டுமன்றி அவர் தொடர்ந்து பேசியதாவது, அதிமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி கூட்டணி இல்லை. அதிலும் இப்போது அந்த கூட்டணியில் தேமுதிகவும் இல்லை, பாமகவும் இல்லை. பாமக விஜய் பக்கம் போனாலும் வியப்பு இல்லையாம். இப்படி இருக்க பழைய வாக்கு வங்கியெல்லாம் தக்க வைப்பதே வியப்பான விஷயம்தான். அதுவே கடினமான விஷயம்தான். இதை காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து பல கட்சிகள் எல்லாம் தங்களுக்குள் கூட்டணிக்குள் இழுக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் பார்க்கப்படுகிறதாம். பாஜகவுடன் வலுவான கூட்டணி அமைந்தாலும் கூட அவர் அடுத்தடுத்தான சிறு சிறு கட்சிகள் கூட தங்கள் கட்சிகள் கண்டிப்பாக சேர்க்க வாய்ப்புள்ளதாம். இதனைத்தான் அவர் கூறுகிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் சமீபத்தில் மேற்கொண்ட வார இறுதி பயணத்தின் போது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக விஜய் அவர்கள் தகவல் வெளியாகியுள்ளதாம். நேற்று இரவு கூட இவர்கள் இருவரும் போனில் பேசியதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டிருந்ததாம். அதாவது எடப்பாடி பழனிசாமியுடன் அரசியல் கூட்டணி தொடர்பான உரையாடலுக்குத்தான் அவரை விஜய் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று செய்திகள் எல்லாம் கூறுகிறதாம். இவ்வாறு இருக்கையில் தமிழகத்தில் மாறுவரும் அரசியல் நிலவரம் குறித்து விவாதிக்கலாம் என்றும் சிலர் கருத்துக்களை தெரிவிக்கிறார்களாம். அதாவது திமுகவிற்கு எதிராக எடப்பாடி விஜய் கைகோர்க்கும் விதமாகத்தான் இந்த போன் கால் அமைந்ததா என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறதா. தமிழ்நாட்டில் இன்னும் திமுகவிற்கு சாதகமாக சூழ்நிலைதான் உள்ளது. ஆனாலும் கூட திமுக வெற்றிக்கு அருகில் உள்ளது. அதை தடுக்கும் விதமாகத்தான் அதிமுகவுடான கூட்டணி குறித்து இதில் ஆலோசனையெல்லாம் இருக்கலாம் என்றும் செய்திகள் வெளிவந்தன. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.